ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட முடியல. சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NHPC ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக NHPC பற்றி பார்ப்போம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹை பூம் வந்ததுக்கப்புறமா பை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இதோட பிரேக் அவுட் நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹78 நடந்திருக்கு. பை பண்ணவங்க முக்கால்வாசி பேர் ₹100 மேலே தான் பை பண்ணியிருக்காங்க. சில பேர் 100, சில பேர் 108, சில பேர் ₹112 வரைக்கும் பீக்கில் போய் வாங்கியிருக்காங்க. ஸோ 112ன்றது இவ்வளோ பெரிய ஹையில் போய் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ சப்போர்ட் எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. பட் இதை வந்து நம்ம மறுபடியும் பை பண்ணலாமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இது வந்து பார்க்கணும். இப்போது ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ₹53 கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. நவம்பர் மாதத்தில் இருந்து பிப்ரவரி மாதத்தில் டபுள் ஆகிருக்கு. இது வந்து சூப்பரான விஷயந்தான். இதோடைய அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. ஸோ இது வந்து பிக்கஸ்ட்டு சப்போர்ட் லைன். பிரேக் அவுட் கேனலோடைய பாட்டம் இதுவும் இது தான். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஷேரு சப்போர்ட் எடுத்துருக்கிறது பிரேக் அவுட் கேனலோடைய பாடி பகுதியில் தான் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் வேலிடான்னு கேட்டிங்கன்னா வேலிடு தான். பட் இது வந்து இன்னுமே பொசிஷனலாக ஸ்ட்ராங் ஆகலை. உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஹேமர் வந்திருந்தாலோ இல்லை வேறு எதுவும் வந்திருந்தாலோ ஓகே ஃபைன், நம்ம வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஒன் ஹாரில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன் ஹாரில் சூப்பரான சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைக்கி அதை பிரேக் அவுட் பண்ணி போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது வந்து ஆஸ் பர் மை அனாலிசிஸ் மேபி ஒரு ₹96 வந்துட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இங்கே வந்து இன்னொரு ஹை வந்து ஓப்பன் ஆகணும். இங்கே ஒரு ஹை க்ரியேட் ஆகி ஓப்பன் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஷேர் வந்து மேலே போவான். ஸோ நெக்ஸ்ட்டு ரேலியை வந்து ஸ்டாக் ஆரம்பிப்பான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதில் என்ட்ரு ஆக வேண்டாம். இங்கே பாருங்களேன், கரெக்டாக இந்த இடத்துல வந்து ப்ளஸ் இருக்கனா ₹89.50 பார்த்தீங்களா? ₹89.50. ஒன் ஹவர் சார்ட்டில் கரெக்டாக இந்த இடத்துல போய் ஸ்டக்காக நிற்கிது. ஸோ மேபி இன்றைக்கி அவன் டவுனில் வரலாம், இல்லை அப்படின்னா மேலே போய் எடுக்கலாம். ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணாதீங்க. ஹோல்டு பண்ணிங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா அந்த சப்போர்ட் எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த சப்போர்ட்டை கட் பண்ணாமல் இன்னும் படிப்படியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ யாருக்கு தெரியும், இது வந்து ஒரு ரீடெஸ்டிங்காக கூட இருக்கலாம். பட் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துருந்தோம் அப்படின்னா தாராளமாக வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கலாம். ₹78 பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக 78 டு நமக்கு ₹80 வரைக்கும் ஆவரேஜ் பாயிண்ட். இந்த பாயிண்டில் நம்ம ஆவரேஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குட். நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்கியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து குட்டாக வச்சுருக்கலாம். ஸோ எனவே இது வந்து ஓகே, ஹோல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து BPCL ரெப்கோ ஹோம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரெப்கோவில் வந்து எனக்கு ஒரு அருமையான என்ட்ரி வந்துச்சு. பட் நான் இருந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கையே நான் வந்து மறந்துட்டேன். மோரோவர் ஸ்டாக் வந்து இனி மேலே போக போகுது. எதுக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். என்ட்ரு ஆகிறவங்க தாராளமாக என்ட்ரு ஆகலாம். பிகாஸ் ஸ்டாக் வந்து படிப்படியாக மேலே ரைஸ் ஆகிட்டுருக்கு. கொஞ்சங்க இன்வெர்டட் ஹேமர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ஒன் ஹார் சார்ட்டு ரெப்கோ ஹோமோடது. அவள் என்ன பண்ணியிருக்கான்னா மறுபடியும் அந்த இன்வெர்டட் ஹேமருடைய லாஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். ஸோ ஷேர் வந்து மேலே போவானா கீழே வருவானான்னு ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்விங் ட்ரேடர் வந்து ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் என்ன அப்படின்னா ₹444. என்ட்ரி பாயிண்ட் ₹474. இது வந்து அவங்க எடுக்க வேண்டிய ரிஸ்க்கு. கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 6% வந்து அவங்க ரிஸ்க் எடுக்கணும். ஓகேவா? 6% ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பே ஆஃப் நடக்கும். பிகாஸ் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வர்ற ஒரு சின்ன ரீடெஸ்டிங், இந்த 6% நம்ம ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்னா
நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸுங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்க, இது வந்து பிரேக் பாயிண்டா. இந்த இடம் 540 போக சான்சஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12% அப்செட் பொட்டன்ஷியல் வந்து இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ என்ட்ராகிறவங்க என்ட்ராகலாம். 1:2 ரேஷியோவில் தான் வரும் இது. ஆக்சுவலாக 1:2 ரேஷியோ அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரு நஷ்டத்துக்கு 2 லாபம், அதாவது ஒரு நஷ்டம் இல்லைன்னா 2 லாபம் பண்ணணும். அந்த மாதிரி தான் இது. ஆல் தி பெஸ்ட். என்ட்ராகிறவங்க என்ட்ராகலாம். இன்னும் இருக்கிறவங்க வந்து சேஃபான ட்ரேடர்ஸ், அதாவது ரொம்ப சேஃப்டியாக வந்து பார்க்குறவங்க 491 க்ராஸ் பண்ணும்போது என்ட்ராகலாம். அப்படி என்ட்ராகும்போது கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ட்ராபேக்கு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். பிபிசிஎல். இது வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் பிப்ரவரி மாதம் 340 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஸோ 1 இயரில் டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஷேர் வந்து மேலே போகுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அவன் மேலே போவான். நீங்கள் பாருங்களேன், எல்லா இடத்துலையும் பிரேக் கூட தான் கொடுத்தான். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல சேல் பண்ணதோடு விட்டுட்டோம். மறுபடியும் டவுன் வந்திருக்கோம். டவுன் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கேஷ் பண்ண மறந்துட்டோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நவம்பர் மந்த் கரெக்டாக அதை பார்த்து பை பண்ண எல்லாருக்குமே சூப்பர்வான மைண்ட் ப்ளோவிங் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கான். இங்கிருந்து இங்கே வந்திருக்கான். 74%. அதுவும் எத்தனை மாதத்துலன்னு பாருங்களேன், 3 மாதத்தில் 74%. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 21% ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கான். ஸோ விச் இஸ் வெரி குட் அண்ட் சூப்பர். வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னா நல்லா பீக்கில் வந்து போயிட்டுருக்கான். கிட்டத்தட்ட ஓவர் பாட் ஜோன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஓவர் பாட் ஜோன்லேருந்து நம்ம பை பண்ணலாமா கேட்டால் வேண்டாம். என்ஹெச்பிசி மாதிரி அவன் வந்து கரெக்ஷன் ஆகட்டும், இல்லை கரெக்ஷன் ஆகாட்டியும் ஓகே. நீங்கள் வந்து அடுத்த ஒரு குட்டான ஸ்டாக்கை வந்து நீங்கள் பார்க்குறது தான் நல்லது. பாருங்க, அவன் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் பண்ணி இதோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருப்பீங்களா? டிசம்பர் மந்த் பை பண்ணியிருப்பீங்க. அண்டு மோரோவர் டிசம்பர் டு 50 டேஸ்னால் 2 months வந்து உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வந்திருக்காது. பட் இந்த 3 வீக்ஸில், இந்த கடைசி 3 வீக்ஸில் தான் உங்களுக்கு 30% ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 90 டேஸில் 30% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இது வந்து நீங்கள் இப்போது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய். இந்த வீடியோ தான் போதும், 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒன் மினிட். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அடங்கலாம். கோபை ட்ரேடர்னு சர்ச் பண்ணி அடைக்கலாம். டாடா.